சேலையூர் கேம்ப் ரோடு வியாபாரிகள் நல சங்கம் திறப்பு விழா மாநில தலைவர் பங்கேற்பு. செங்கல்பட்டு மாவட்டம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சேலையூர் கேம்ப் ரோடு வியாபாரிகள் நல சங்கம் திறப்பு விழா தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட தலைவர் எஸ். சேகர் தலைமையில் மாவட்ட செயலாளர் கே.வி. ஜெமின் வரவேற்புரைகள் நடைபெற்றது. மாவட்ட பொருளாளர் ஜி. பாலமுருகன் முன்னிலையில் நடைபெற்ற சங்க திறப்பு விழாவில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில ஏ.எம். விக்ரமராஜா அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து விழாவினை துவக்கி வைத்தார். இதில் மாநில பொதுச் செயலாளர் கோவிந்தராஜுலு, மாநில பொருளாளர் ஆஜி சதகத்துல்லா, மாநில தலைமை செயலாளர் ராஜ்குமார், மாநில துணைத் தலைவர்கள் பிரபாகரன், மகேஸ்வரன், மண்டல தலைவர் அமல்ராஜ், மாநில இணை செயலாளர் ஜனராமன், மாநில இளைஞர் அமைப்பாளர் மாதவன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் மாநில தலைவர் ஏ.எம். விக்ரமராஜா அவர்கள் நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அதனுடைய எடுத்த முடிவு காலங்கள்லாம் வந்து சொன்னாங்க. அதனால் நாங்கள் தமிழகத்திலிருந்து எல்லாம் வந்தோம். இந்த இதில் வந்து கேம்ப் ரோடு வியாபார சங்கத்தை நிர்வாகிகள் அறிமுகப்படுத்துவதில் கண்டிப்பாக நானும் கலந்து கொண்டேன் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு சங்கம் சேலையூர் கேம்ப் ரோடு சங்கம். அந்த சங்கத்தை நாங்கள் திறம்பட, அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற அத்தனை சங்கத்தோட ஒத்துழைப்பின் பேரில் அத்தனை உறுப்பினர்களை நாங்கள் பார்த்தோம். அருமையான ஒரு வரவேற்பு. குறுகிய காலத்தில் அந்த சங்கத்தை ஆரம்பித்து அதுக்குள்ள ஆளுங்களை எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வைத்து மாநில தலைவர்கிட்ட டைம் வாங்கி இன்னைக்கு இவ்வளவு சிறப்பான ஒரு பிரமாண்டமான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். இப்போ ஆரம்பித்த இந்த சேலையூர் கேம்ப் ரோடு சங்க தலைவர் செயலாளர் நிர்வாகிகளுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாலை வணக்கம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர், தமிழ்நாட்டின் சீக்கிரமாக வளரக்கூடிய எங்கள் அண்ணன் விக்ரம் ராஜா அவர்களே, அண்ணன் அவர்களே வருகிறவர் என காஞ்சி மாவட்ட உள்ளடங்கிய தாம்பரம் மாநகராட்சி உள்ளடங்கிய சேலையூர் கேம்ப் ரோடு வியாபாரிகள் சங்க சார்பாக அனைவரும் வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம். வணக்கம். இந்த சேலையூர் கேம்ப் ரோடு வியாபாரிகள் சங்கம் ஒரு 15 ஆண்டு 20 ஆண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சுற்றி உள்ள வியாபார சங்கத்தில் முன்முறையாக முதல் இந்த வியாபார சங்கம் தான் முன்முறையாக எல்லாருக்கும் இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். சில சங்க தலைவர்கள் அந்த சந்தோஷ், பக்கத்தில் ஜெயின் ஒரு விஜய் இருந்தாரு, சாம்சனு, சரவணன் இவங்களாம் இருந்தாங்க. நல்லா செயல்பட்டு வந்து இந்த ஒரு 20 வருஷமா பயங்கரமா இருந்தது. எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது.
அதோட அலுவலகம் என்னோட காம்ப்ளெக்ஸ முதல் மாடல் தான் அந்த அலுவலகம் இறங்கி வந்தது. அவங்க உடல்நல சரியில்லாம அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஒரு 15 வருஷமா செயல்பாடு தான் இருந்து நாங்கள் ஒரு 2 வருஷமா ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு ஆரம்பிச்சாங்க. நாங்கள் அதை ஒத்து வச்சு எல்லாருக்கும் இப்போ பத்திரிக்கை கொடுத்து வந்தோம். எல்லா கடைகளுக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். சில பேர் வந்திருக்காங்க, சில பேர் இன்னும் வரல. திருப்பி நாங்கள் நோட்டு எடுத்துன்னு ஒரு கடையாக போய் அவங்க உறுப்பினராக சேர்த்து செயல்படுவோம். இதை மறுபடியும் முதல் வியாபார சங்கம் எப்படி இருந்தால் அந்த செயல்பாடுக்கு திருப்பி கொண்டு வந்து உறுதியாக நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இது தாம்பரத்துக்கு அடுத்தபடியான மார்க்கெட் பகுதி இந்த கேம்போர்ட் மார்க்கெட் பகுதி தான். இந்த சங்கத்தின் உறுப்பினராக பணியாற்றி அனைத்து கடைகளுக்கும் நான் கூட ஒரு நாள் தான் வந்து நோட் சொல்லுவேன். ஆனா இந்த மாவட்ட தலைவர் வந்து 4 நாளும் தொடர்ந்து வந்து அனைத்து கடைகளுக்கும் பிரிட்டோன்ஸ் கொடுத்து இந்த சங்கத்தை தொடர்பு மிக முக்கியமான காரணம் இந்த மாவட்ட தலைவர்கள் உரையாற்றுவார். வணக்கம். இது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான் இந்த சங்கம். ஒரே நாள் முடிவு என்னைக்கு வந்து பேசணும்னா அன்னைக்கே தலைவர்கிட்ட தேதி வாங்கினேன். தலைவர்கிட்ட தேதி வாங்கினதுக்கு அப்புறம் என்ன நிர்வாகிகள் எல்லாம் கேட்டோம். உடனே நோட்டீஸ் போயிட்டு தான் சேகரும் இல்ல ஜெமீனோ இல்ல மாவட்டம் சொல்றதை விட கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி. ஒரு 10 நாள் 15 நாள்ல இந்த சங்கத்தை நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம். இதுல ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா 300 பத்திரிகை போதும்னு 300 போட்டு கொடுத்தது பத்தல, 700 பத்திரிகை கொடுத்தது திருப்பி 400 போட்டு கொடுத்துருக்கு. அதனால இந்த 400 பேரும் திருப்பி வரணும், சேர்க்கணும். பத்திரிகை கொடுத்தது பத்தாது, நாம போய் எல்லாரையும் பார்த்து ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ செய்யறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். தயவு செஞ்சு மீதி இருக்கிற உறுப்பினர்கள் அனைவரையும் இப்ப பதவியேற்ற நிர்வாகிகள் பதவியேற்றதோட இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு அடுத்தது என்ன செய்யணும்னு அடுத்த நோக்கத்துக்கு நீங்க போயிடணும். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களுடைய பேரவைக்குடைய மாநில தலைவர் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை நாம் இந்த நேரத்தில் ஒரு முயற்சி எடுத்து தாம்பரத்தில் இருக்கின்ற 5 சங்கங்களுடைய ஒத்துழைப்போடு அருகில் இருக்கின்ற மானம்பாக்கம், மொப்பேடு, சின்னபாக்கம் போன்ற பகுதிகளில் இருந்து அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பான முறையில் இன்றைய தினம் நம்ம சேலம் கேம்போர்ட் பகுதியிலே ஒரு மகிழ்ச்சிகரமான இந்த துவக்க விழா நிகழ்ச்சியை தினம் துவங்கி இருக்கின்றோம். இதனுடைய தொடர்ச்சி மென்மேலும் வளர வேண்டும். உங்கள் அனைவருடைய ஆதரவும் பெருக வேண்டும். மேலும் நமது சங்கத்தின் சார்பில் ஆண்டுதோறும் மாநில நிர்வாகிகள் இருக்கின்ற அந்த கட்டளை ஏற்று மே 5ஆம் தேதி வணிகர் தினம் என்று அவர்கள் அழைக்கின்ற அந்த மாநாட்டிற்கு அனைவரும் செல்ல வேண்டும். வணிகர் சங்கங்களின் மூலமாக நமக்கு அவர்கள் இருக்கின்ற கட்டளை ஏற்று நமது பகுதியில் விட்டது. இன்று மீண்டும் ஒரு புத்துயிர் பெற்றிருக்கிறது. இந்த புத்துயிர் பெற்ற சங்கத்தினை சீரோடும் சிறப்போடும் துவங்கி வைத்திருக்கின்ற தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பினுடைய மாநில தலைவர் அருமை அண்ணன் தென்பாண்டி சிங்கம் டாக்டர் ஏ விக்ரமராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்று அவரோடு வருகை தந்திருக்கின்ற பேரமைப்பினுடைய கூடுதல் செயலாளர். இதில் வணிகர்களுக்கு பெருமளவு ஒரு லாபம் இல்லை. பொதுமக்கள் பயணிகள் என்பது பெரிய மகிழ்ச்சி. 4 அடுக்கு ஜிஎஸ்டி என்பது 2 அடுக்காக மாறி இருக்கிறது என்பது பெரிய மகிழ்ச்சி. ஆனால் இந்த 2 அடுக்கில் 4 மாறும் பொழுது அந்த ரிவைசபிள் டாக்ஸ் வணிகர்களுக்கு பலருக்கு அது புரியவில்லை. வரக்கூடிய காலத்தில் இந்த ரிவைசபிள் டாக்ஸ் இருந்த ஸ்டாக்கு நீங்க இதுக்கப்புறம் விற்கக்கூடிய பொருளை எப்படி நீங்கள் வரவு வைக்க போகிறீர்கள் என்பது எல்லாமே குழப்பம்தான். இந்த குழப்பத்தை முடிவு செய்வதற்காகத்தான் இன்று நாம் மாநில தலைவர் ஏ விக்ரமராஜ் அவர்களை தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் இன்னமும் பல கூட்டங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும். மத்திய அரசோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க வேண்டும். மத்திய அரசு இது போன்ற சிறு சிறு குறைகளை உங்களிடம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு குறிப்பில பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. வாட்ஸ்அப்ல முழுக்க ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருந்தேன். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 குரூப்ல வணிகர் குரூப்ல 50 குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அம்மா மிக அருமையாக ஐயா விக்ரமராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஐயா விக்ரமராஜ் அவர்கள் மேடைக்கு வர வேண்டும். அவர் தந்த இந்த ஆலோசனை இப்பொழுது இல்ல 2012 தொடர்ந்து எனக்கு ஆலோசனை 2017 தொடர்ந்து வழங்கி
செய்ய வேண்டிய வேலைகளை சரி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்று முழுவதுமாக 2 பிரிவாக இன்று மாற்றப்பட்டுள்ளது என்பதை வலியுறுத்தினார். நண்பர்களே, நம்முடைய செயல்பாடு என்பது நம்முடைய தலைமைக்கு வலு சேர்ப்பதாக இருக்க வேண்டும். தலைமை வலுப்பெற வேண்டும் என்றால் நம்முடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் தலைமை எந்த ஒரு கட்டளை இருந்தாலும் ஒரு 3 மணி நேரம் ஃபங்க்ஷனா 3 மணி நேரம் அந்த இடத்துல கண்டிப்பா இருக்கணும். வியாபாரிகள் எக்காரணத்தை கொண்டும் நான் வந்து ஒரு சால்வை போட்டாங்க, இல்ல நான் ஒரு கையெழுத்து போட்டேன், நான் புறப்பட்டு சென்று விட்டேன் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் நம்முடைய சங்கம் செயல்படுவது நமக்காக, மாநில தலைவர் என்ற இந்த அமைப்புக்காக ஓடோடி உழைத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்காக நேற்று பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்தாங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்தாங்க, நாளைக்கு பார்த்தா கேரளாவுக்கு போவாங்க என்று ஒவ்வொரு பகுதி சங்கங்களையும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார் தலைவர். தமிழ்நாட்டை தாண்டி கர்நாடகாவில் என்று சங்கம் நம்மோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கேரளா சங்கம் நம்மோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு பெரிய வலிமையை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே வரக்கூடிய காலம் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்புக்கு ஒரு வசந்த காலமாக இருக்கும். அதன் பின் சிறப்பு உரை ஆற்றினார். இந்த விழாவில் சேலையூர் கேம்ப் ரோடு வியாபாரிகள் நல சங்க நிர்வாகிகள், தலைவர் குமார், பொதுச் செயலாளர் அனஸ், பொருளாளர் விஸ்வநாதன், கௌரவ தலைவர்கள் கொடி தாமோதரன், சீனிவாசகுமார், செயலாளர்கள் திருநாவுக்கரசு, மனோகர், மாறன், சரவணன், துணைத் தலைவர்கள் கனகராஜ், செந்தில், ரவிக்குமார், டிட்டோராஜ், துணை செயலாளர்கள் தேவேந்திரகுமார், சந்திரசேகரன், திவாகர், சின்னதுரை, சஸ்தா, ரமேஷ், காப்பாளர்கள் மணிவண்ணன், இமாம் அலி, பயாஸ்தீன், கீதா, ஆலோசகர்கள் சரவணன், கணேஷ், பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆரோக்கிய, வலவலன், புவனேஸ்வரி, லட்சுமி, வாணி மற்றும் மாமடம்பாக்கம், சித்தாலம்பாக்கம் உள்பட பல்வேறு நலசங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஒரு நிறுவனத்திலே ஒரு சிறு சாமானிய வணிகனுக்கு கூட ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அவர்கள் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டும், அதற்கு பின் செல்ல வேண்டும் என்று எண்ணாமல் அந்த கடையிலே ஒரு பாதிப்பு என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் ஓடோடி உடனடியாக உதவிட வேண்டும். அப்படி உதவுகின்ற பொழுது அருகில் இருக்கின்ற வியாபாரிகள் பார்ப்பார்கள் இந்த சங்க நிர்வாகிகள் எப்படி செயல்படுகின்றார்கள். மிக அற்புதமாக செயல்படுகிற நினைப்போடு வரக்கூடிய ஓராண்டு நிறைவு நடத்துகின்ற பொழுது இந்த அரங்கம் நிறைந்து வலிந்து கொண்டிருக்கும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. உங்களோடு முன்னாள் மாவட்ட உறுப்பினர்கள், இன்னார் மாவட்ட உறுப்பினர்கள், அனைத்து நிர்வாகிகளும் உங்களோடு பகிர்ந்திருக்கிறார்கள். இங்கு வருகின்ற மேடைக்கு வந்த வியாபாரிகள் எல்லாம் பல கோடி வியாபாரிகளாக இருக்கிறார்கள். முன்னாள் நிர்வாகிகள் எல்லோரும் இணைந்து இருக்கிறார்கள். ஆகவே இந்த வியாபார சங்கத்தினுடைய நிர்வாகிகள் எதற்கும் அச்சப்பட வேண்டாம். அரசு துறை அதிகாரிகள் அத்துமீறல் இருந்தாலும் கூட, அது வணிக வரித்துறையாக இருந்தாலும் சரி, இல்ல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் யாரேனும் அச்சுறுத்தி வியாபாரிகளை மிரட்டுகின்ற தோணியிலே எந்த அதிகாரி நுழைந்தாலும் அவர்கள் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மூலமாக மாவட்டத்தினுடைய தலைவர் சேகர் அவர்களை அணுகினார். அதை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு மிக உறுதியாக இருக்கிறார். பாருங்க, சைடுல பாக்காதீங்க.